இதுக்கு மேல என்ன சொல்லி சமாளிக்க போறீங்க? அது ஒண்ணு டிவோர்ஸ் பேப்பர்ஸ் இல்ல, டிஷ்யூ பேப்பர்ஸ் தான். நீங்க கையெழுத்து போடாம மீரா அத்தை கைய தொடச்சிக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்ல போறீங்களா? சொல்லுங்க மாமா. இன்னைக்கு எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். நாங்க இப்படி கண்டிஷன் போட்டிருக்கோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஒருவேளை தெரிஞ்சது கல்யாணம் நின்னு போயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. இப்ப உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்னமா பண்ண போற? அதோட நீயும் அவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது தான் எங்களுக்கு தேவைமா. அவ்வளவுதான். மனமேடிக்கு போறதுக்கு முன்னாடி நான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மாமா. அது தெரியாம உங்க பையன் பக்கத்துல நான் உட்கார மாட்டேன் மாமா. பூமி, சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுமா. நீங்க சொன்னாதான் எனக்கு புரியும் மாமா. ப்ளீஸ் சொல்லுங்க. சரி, சொல்றேன் கேளு. என் பையன் ககனோட உனக்கு கல்யாணம் நடக்கிறது உங்க அப்பாவுக்கு பிடிக்கல. உங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்ல. சாரதா இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு உங்க அப்பா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உன் கண்ணீரை பார்த்து கரைஞ்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி புது நாடகத்தை ஆரம்பிச்சாருமா. உங்க அப்பா நாடகத்தை நல்லா ஆரம்பிச்சாரு. ஆனா எங்க உங்க 2 பேருக்குள்ள கல்யாணம் நடந்துருமோன்ற பயம் அவருக்குள்ள வர ஆரம்பிச்சதுமா. அதனாலதான் ஒவ்வொரு அடியிலையும் எப்படியாவது உங்க கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. நமக்கு கல்யாணம் நடக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லைன்னு என் மனசு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது பூமி. கடைசியில உன் கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் அவர் கல்யாணத்தை தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. சங்கீத் பாட்டியில ஏதாவது ஒண்ணு பண்ணி அபூர்வா கல்யாணத்தை நிறுத்துவாங்கிற விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரியாதுன்னு நினைச்சியாமா? அவருக்கு பிளான் என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த அபூர்வா எப்படியாவது தடுத்து நிறுத்துவான்னு தெரியும். அதனாலதான் அந்த அபூர்வாவை அரெஸ்ட் பண்ணியும் கேஸே இல்லாம ஸ்டேஷனுக்கு போய் அவளை வெளியில கூட்டிட்டு வந்தாரு. டான்ஸா கல்யாணமாங்கிற ஆப்ஷன் வந்தப்போ உங்க அப்பா டான்ஸ் தான் முக்கியம்னு சொன்னது உங்க அம்மா மேல இருந்த பாசம் நீ நினைக்கிறியா? இல்லம்மா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. அதனாலதான் உன்னை காம்படிஷனுக்கு போக சொல்லி அவர் அவ்வளவு பிடிவாதம் பிடிச்சாரு. அண்ணி இதை எடுத்துட்டு போய் ஏதாவது கோல்ட் பாக்ஸ் காலியா இருந்தா அதுல பத்திரமாவே இப்ப பேக்ல வச்சிரு. என்ன உங்க அப்பாவை கேள்வி கேட்கலான்னு போறியா? ஆமா, இப்படி ஒரு துரோகமா? என் கண்ணீரை பார்த்து கரைஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாருன்னு நினைச்சனே தவிர யாருக்கும் தீங்கு விளைவிக்காத சாரதா அத்தையோட தாலியை இறக்கிட்டு அதை ஏன் கழுத்துல போடுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்போ உன் அப்பா உன்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்ற, அப்படிதானே? இல்லையா? அப்போ நீ உங்க அப்பாவை ஏமாத்திருக்கியே, அது தப்பு இல்லையா? நான் என்ன ஏமாத்தினேன்? ககனை காதலிச்சுக்கிட்டு நான் காதலிக்கவே இல்லைன்னு பொய் சொன்னேன். அது ஏமாத்த வேலை இல்லையா? அது எப்படி ஏமாத்துறது ஆகும்?
நேரம் காலம் சூழ்நிலை வெயிட் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு பக்கம் ககனையும் இன்னொரு பக்கம் எங்க அப்பாவை ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ செஞ்சது ஏமாத்து வேலை இல்லைன்னு நினைக்கும் போது அவர் பண்ணது மட்டும் எப்படி ஏமாத்து வேலையாகும்? நீ தான் அவரோட உயிர். அவரோட உயிரை எடுத்துட்டு போய் எதிரியோட கையில கொண்டு போய் வைக்கிற நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுக்கேத்த நியாயம் நடக்கணும்னு நினைச்சாரு. உனக்கு அப்புறம் அவருக்கு இன்னொரு உயிர்னா அது அவர் தங்கச்சி தான். எப்படியோ அவரோட உயிரை எதிரியோட கையில கொடுக்கறதுனால அதுக்கு பதிலா சாரதா கிட்ட விவாகரத்து கேட்டாரு. இது எப்படி ஏமாத்துறதாகும்? அம்மாடி அம்மாடி, கல்யாண பொண்ண காணோம். ஆமா, ரூம்ல கல்யாண பொண்ணு இல்லையம்மா. என்னங்க ரூம்ல இல்லன்றீங்க? யாரையும் டென்ஷன் படுத்தாதீங்க. இல்ல, நான் நல்லா பாத்துட்டேன். கொஞ்சம் போய் தேடி பாருங்க, போங்க. இல்லங்க. பூமி நிஜமாவே ரூம்ல இல்ல. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தோணிக்கிட்டே இருந்துச்சு. கடைசி நேரத்துல இந்த வீட்டுக்கு நான் எதுக்கு மருமகளா போகணும்னு பூமிக்கு புத்தி வந்திருக்கோம். அதுக்காக தான் மனமேடைக்கே வராம கிளம்பி போயிட்டா. அட்டர் ஃபிளாப் படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு நம்ம நிலைமை. இதுக்கு மேல ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ண? வாங்க வாங்க, எந்திரிங்க, போலாம் போலாம். இன்னும் ஏன் உட்காந்துருக்கீங்க? வாங்க போலாம். வாங்கயா, போலாம், வாங்க வாங்க. நில்லுங்க. இந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடாதீங்க. பூமிக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தே தீரும்.